ஈசோ மெசிகாவில் பேரன்பு நிறைந்த அருள் பணியாளர்களே, அருள் சகோதரிகளே, எனதருமை சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இன்று குருத்துவ அருள் பொழிவு பெறப்போகும் திருத்தொண்டர் வினு ஜோசப்பினுடைய பெற்றோர்களே, குடும்பத்தாரே மற்றும் உறவினர்களே, இன்று நம் எல்லோரையும் பொறுத்தமட்டில் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு நாள் என்று கூறலாம். காரணம், நாம் எல்லோரும் கலந்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய திருச்சபையில் மிக முக்கியமான ஒரு இறைவனின் கொடை என்பது குருத்துவம். அந்த குருத்துவத்தின் அருள் பொழிவு விழாவில் நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இன்று திருச்சபை மகிழ்ச்சி அடைகின்றது. தக்கலை மறை மாவட்டம் பெருமிகப்படுகின்றது. இந்த காட்டாத்துறை பங்கும் மற்றும் திருத்தொண்டருடைய குடும்பமும் மகிழ்ச்சியின் வெள்ளத்தில் ஆழ்ந்திருக்கின்றது என்று கூறலாம். முதல் முறையாக திருநிலைப்படுத்தப்படுகின்ற அருள் பொழிவு ஏற்ற பெறப்போகின்ற நமது அருள் தந்தை வினு அவர்களுக்கு நமது பணிமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரியப்படுத்திக் கொள்வோம். ஏனென்றால் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இதோ நான் வருகிறேன் என்று பதில் கூறி அவர் என்று அவருடைய திருப்பாதங்களில் அமர்ந்து என்று அருள் பொழிவு பெறவிருக்கின்றார். நாம் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். இந்த பொன்னான வேளையில் அன்பானவர்களே, நாம் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஏராளம் உள்ளங்கள் இருக்கின்றன. முதல் முறையாக நமது அருள் தந்தை வினு அவர்கள் தனது நாட்களை எவ்வாறு ஆண்டவர் கரம் பிடித்து இந்த நாளுக்காக அவர் தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்பதை நன்றி உணர்வோடு அவர் நினைக்கின்ற ஒரு நாள், பெற்றோர்களுக்கு நன்றி கூறுகின்ற ஒரு நாள், தனக்கு திருமுழுக்கு கொடுத்த பேரருள் தந்தை தோமஸ் பவுத்து பரம்பில் அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாள், இறை அழைத்தல் என்ற வித்தினை தனது இதயத்திலே விதைத்த அருள் சகோதரி ஆல்பி FCC அவர்களை நினைவு கூறுகின்ற ஒரு நாள், குருத்துவ அருள் இறை அழைத்தல் பெற்று தனது குருத்துவ பயிற்சிகளை இளங்குருமடத்திலும் மற்றும் பல கல்லூரிகளிலும் நடத்தும் பொழுது அவருக்கு உதவி புரிந்த எல்லா பேராசிரியர்களையும் அருள் தந்தையர்களையும் தனது நண்பர்களையும் சகோதரர்களையும் இந்த ஆலயத்தினுடைய பங்கு மக்களையும் மற்றும் அவருக்கு உதவிக்கரங்கள் நீட்டிய எல்லா சகோதர சகோதரிகளையும் நினைவு கூறுகின்ற ஒரு நாள் இன்றைய நாள். அதனால் மறை மாவட்டத்தின் பெயரிலேயே அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாளினுடைய எல்லா வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அவருடைய வாழ்வில் நீங்கள் ஒளி விளக்காக இருந்தீர்கள். சிறு சிறு தியாகங்கள் வாயிலாகவும் ஒருத்தல்கள் வாயிலாகவும் ஜெபங்கள் வாயிலாகவும் அவரை இந்த நாளிலே குருத்துவ அருள் பொழிவு பெற நாம் எல்லோரும், இங்கு இருக்கின்ற எல்லோரும் காரணமாக இருந்தீர்கள் என்பதை நினைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவ்வாறு திருச்சபையினுடைய குருத்துவ பயிற்சி விதிமுறைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து திருச்சபையினுடைய அதிகாரிகளால் தகுந்த முறையில் இவர் குருத்துவ அருள் பொழிவு பெற தகுதி பெற்றவர் என்ற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பினை பெற்று இன்று அவர் குருவாக அருள் பொழிவு செய்யப்படவிருக்கின்றார். குருப்பட்டம் வழியாக அவர் தன்னையே இறைவனுக்கும் இறைவன் அனுப்பப்பட்டு அவரால் தொண்டு செய்யப்படுகின்ற மக்களுக்கும் அவர் இன்று முதல் ஒரு பணியாளராக இருக்கின்றார். அன்பானவர்களே, குருத்துவ வாழ்வு என்பது ஒரு சாமானிய வாழ்வு அல்ல.
எதிர் நீச்சல் அடிக்க வேண்டிய ஒரு வாழ்வு. இந்த நாளிலே எதிர் நீச்சல் ஒரு சாதாரண வாழ்வு அல்ல. பல கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள் நிறைந்த வாழ்வு. அவ்வாறு சோதனைகளை பற்றி நான் கூறும் பொழுது ஒரு அருள் தந்தை அவர்கள் குடும்பத்தினர்களுக்கு கொடுத்த ஒரு தியானத்தை என்னுடைய மனதில் நினைவு கொண்டு வருகின்றேன். கணவன் மனைவியர்கள் இருந்தார்கள் அந்த தியானத்திற்கு. அந்த குருவானவர் அந்த தம்பதியர்களிடத்தில் அந்த அவருடைய உரையின் பொழுது கேட்டார்கள், உங்களுக்கு கடவுள் இனி ஒரு வாழ்க்கையை கொடுக்க போகின்றார்கள் என்றால் நீங்கள் எந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுப்பீர்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த தம்பதிகள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக குருக்களாகவோ அல்லது துறவிகளாகவோ நாங்கள் போய்விடுவோம் என்று. ஏன் என்று கேட்டார். சாமி, உங்களுக்கு தெரியாது குடும்ப வாழ்க்கையில என்ன கஷ்டப்படுறோம். கணவனுடைய தேவைகளும் விருப்பங்களும், பிள்ளைகள், மாமியார் மற்றும் எல்லோருடைய விருப்பத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் ஏற்று எங்களையே நாங்கள் மகிழ்வு வர்த்தியாக அப்படியே எரிந்து சாம்பலாகி கொண்டிருக்கின்றோம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, மணி அடிச்சா சோறு, ஒரு பூசை மட்டும் செஞ்சா போதும், மற்றதெல்லாம் அப்படியே கூப்பிட்டு கொடுக்குறாங்க உங்களுக்கு. இதை விட சொகுசான வசதியான வேறு வாழ்க்கை எங்கு கிடைக்கும்? அதனால இனி ஒரு வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்கின்றார் என்றால் நாங்கள் கண்டிப்பாக குருக்களாகவோ துறவிகளாகவோ போவோம். அதே குருவானவர் குருக்களுக்கும் துறவிகளுக்கும் அவர் தியானம் கொடுக்கின்றார். இதே கேள்வியை அவர்களிடத்தில் கேட்கின்றார். உங்களுக்கு இறைவன் வேறு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றார். அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது நீங்கள் எதை ஏற்றுக்கொள்வீர்கள்? சத்தியமா இந்த வாழ்க்கை நாங்க ஏற்றுக்கிட மாட்டோம். குடும்ப வாழ்க்கை போதும். ஏன்னா ஒரு மனைவி அல்லனா ஒரு கணவர், பிள்ளைகள், அந்த குடும்பத்தோடு எங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் முடிந்துவிடும். இங்க வந்தாச்சுன்னா பாருங்க, அதிகாரிகள் எத்தனை பேரு, அவங்க மாறி வரும்போதெல்லாம் நாங்கள் எங்களையே மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட ஒரு பங்குக்கு போயாச்சுன்னு சொன்னா ஆயிரக்கணக்கான மக்கள், அவர்களுடைய இம்சை தாங்கவே முடியாது. அப்படி என்று இரு தரப்பினரும் தங்களுடைய வாழ்வில் ஒரு திருப்தி இல்லை, ஒரு முழுமை இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்பானவர்களே, ஒவ்வொரு வாழ்விலும் புனிதம் இருக்கின்றது, ஒவ்வொரு வாழ்விலும் நிறைவு இருக்கின்றது. நாம சொல்லுவோம்ல, இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை. அங்க போனாதான் தெரியும் நம்முடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு புனிதமானது என்று. அதனால் இவ்வேளையிலே குடும்பத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றவர்கள் இறைவனுக்கு நன்றி கூற வேண்டும். ஆண்டவரே, எங்களை குடும்பத்தில் ஈடுபட செய்தீர், பெற்றோர்களாக எங்களை உயர்த்தினீர், நன்றி. அதுபோலவே குருக்களும் துறவிகளும் இன்றைய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூற வேண்டிய நாள். எங்களை தனிப்பட்ட விதத்தில் அழைத்தீர், அழைத்ததோடு எங்களை விட்டுவிடவில்லை, பராமரிக்கின்றீர், எங்களை எங்களுடைய வாழ்விற்காக நீர் உறுதி செய்கின்றீர் என்ற அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு வாழ்வினை நம்முடைய அருள் தந்தை வினு அவர்கள் இன்று ஏற்கப் போகின்றார்கள். குருவானவர் என்பது நமக்கு தெரியும். திருப்பலி மூலமாக இறைவனுக்கு தனியே ஒப்பு கொடுப்பதோடு திருப்பலியை நிறைவேற்றி நற்கருணையை மக்களுக்கு கொடுக்கின்றார். இன்று முதல் அவருடைய கரங்களில் கிறிஸ்து தவழப் போகின்றார். இதைவிட உன்னதமான ஒரு கொடை இந்த உலகிலே வேறு யாருக்கும் கிடைப்பதில்லை, குருக்களை தவிர. இறைவன் கரங்களில் வருகின்றார். அந்த அருள் பொழிவு மன்றாட்டுகளின் மூலமாக ஒரு சாதாரண அப்பவும் ரசவும் இறைவனுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாறுகின்ற பெரிய ஒரு அதிசயம் ஒரு குருவினுடைய வாழ்க்கை வழியாக நிகழ்வுகின்றது. உங்களுக்கு தெரியும், நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டம் நவீன தொழில்நுட்பம் நிறைந்த ஒரு காலகட்டம். நாம அன்றைய காலகட்டம் ஒரு அலைபேசி கைபேசி இருந்தாச்சுன்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் பேசுறதுக்கு மட்டும்தான். இப்போ பேசுறது யாரு என்று பார்த்துட்டே பேசலாம், அப்படிதானே? அப்படி நாம் அதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். முன்னால எல்லாம் உரல்ல போட்டு ஆட்டிட்டு இருந்தீங்க, எதுக்கு? தோசைக்கும் ஆப்பத்துக்கும். இப்போ மிக்ஸி வந்துச்சு. என்ன வசதி! தொழில்நுட்பத்தை கண்டு நாம் அதிர்ச்சி அடைகின்றோம். இணையதளத்தை பார்த்தாச்சுன்னு சொன்னா
ஒரு உலகத்தில் ஒரு கண்டத்தில் நடக்கின்றது, அதே நிமிடத்தில் நமக்கு தெரிய வருகின்றது. எந்திரங்கள் இவையெல்லாம் பார்த்து மனிதன் அதிர்ச்சி அடைகின்றான். ஆனால் இன்று ஒரு குருவின் கரங்கள் வாயிலாக இறைவன் நம்மிடையே வருகின்றார் என்பதை நினைக்கும் பொழுது எத்தனை பேர்கள் அதிர்ச்சி அடைகின்றீர்கள்? எத்தனை பேர்? இன்றைய சங்கீர்த்தனத்தில் நாம் வாசிக்க கேட்டோம். அருள்பொழிவின் பொழுது அந்த முதல் கானோனாவினுடைய அக்னிமாரும் அரூபிகளும் இறை தூதர்களும் ஒரு குருத்துவத்தை, குருவானவரை ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். வான தூதர்கள் ஒரு குருவானவரை ஆச்சரியத்தோடு பார்க்கின்றார்கள். இது இறைவனுடைய மிக பெரிய ஒரு கொடை. ஆனால் அதே இறைவன் இந்த குரு வழியாக, குருவின் வாயிலாக, அவருடைய ஆசீர்வாதத்தின் வாயிலாக, அவருடைய கரங்களில் வாயிலாக நம்முடைய வருகின்றார். ஒரு பெரிய அற்புதம் நடக்கின்றது ஒரு குருவானவரின் கரங்கள் வாயிலாக. அதை எந்த அளவிற்கு பெரிய அற்புதம் என்று நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதை நாம் கண்டடைய வேண்டும். அந்த அற்புதமான செயலை செய்ய நம்முடைய அருள் தந்தை வினு அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றார். அன்பானவர்களே, அதனால இந்த நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள், இறைவனுக்கு நன்றி கூற வேண்டிய ஒரு நாள். அவர் திருப்பீடங்களில் தனது அந்த மேடையிலே கால்களை அடைத்து வைக்கும் பொழுது அவர் நன்றியோடு நினைக்கக்கூடிய ஏராளமான உள்ளங்களில் ஒரு உள்ளம்தான் நமக்கு தெரியும். அவருடைய பயிற்சியில் அவரோடு உடனிருந்தவர்கள், அவருடைய பயிற்சிக்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்தவர்கள். உங்களுக்கு தெரியும்ல, திருப்பலியில் அருள் பணியாளர்களுடைய பயிற்சிக்கு ஏராளமான பொருளாதாரம் தேவைப்படுகின்றது. அந்த பொருளாதாரத்தை எல்லாம் கொடுப்பவர்கள் யார்? வேறு யாரும் அல்ல, தாராளமான மனம் படைத்தவர்கள். அவர்களை தத்தெடுத்துக் கொள்வார்கள். திருச்சபையிலேயே இந்த குருமானவனை பயிற்றுவிக்க வேண்டிய எல்லா தொகையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று தாராளமான மனம் படைத்தவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். அவ்வாறு அருள் தந்தை வினு அவர்களுடைய எல்லா படிப்பினுடைய செலவுகளும் எல்லாம் ஏற்றுக்கொண்டவர் நமது திரு வக்கச்சன் பாய்க்காட்டு என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரர் நம்முடைய இருக்கின்றார். அவருடைய குடும்பத்தில் 4 பேர் நம்முடைய மறைமாவட்டத்தில் நம்முடைய இளங்குரு மடத்தில் படிக்கின்ற மற்றும் குருத்துவத்திற்காக படிக்கின்ற குரு மாணவர்களை தத்தெடுத்து உதவி செய்கின்றார்கள். அவர்களுக்கு எனது நன்றிதனை நாங்கள் தெரியப்படுத்திக் கொள்வோம். அவருக்காகவும் அவருடைய குடும்பத்திற்காகவும் ஜெபிப்போம். அதோடு அவரை கற்பித்தவர்கள், அவரோடு உடனிருந்த, அவர் பணி செய்த கேரளாவிலும் மற்ற பங்குகளிலும் இருந்து ஏராளமான அருள் தந்தையர்கள் இங்கு வந்திருக்கின்றார்கள். കേരളത്തിൽ നിന്ന് വന്ന എല്ലാ വൈദികർക്കും സിസ്റ്റേഴ്സിനും സഹോദരി സഹോദരന്മാർക്കും ഞങ്ങളുടെ ഏറ്റവും ബഹുമാനപ്പെട്ട വിനു അച്ഛന്റെ പേരിൽ നന്ദി പറയുന്നു. തീർച്ചയായിട്ടും നിങ്ങളുടെ സഹായവും സഹകരണവും ഈ ദിവസത്തിന് മാത്രമല്ല ആ വൈദികന്റെ പഠനത്തിനും വളർച്ചയ്ക്കും കാരണമായിരുന്നു എന്ന് ഞങ്ങൾക്ക് അറിയാം. அதனால் அன்பானவர்களே, இன்றைய தினத்தில் நன்றியோடு நினைக்க வேண்டிய ஒரு குருவானவரை உருவாக்க இறைவன் என்னென்ன முயற்சிகளை செய்கின்றார் என்பது நமக்கு நன்கு தெரியும். அவரை பற்றிய வாழ்க்கை வரலாற்றை நாம் நன்கு முன்னுரையிலேயே நாம் நன்கு அறிந்து கொண்டோம். அவ்வாறு இன்றைய தினத்தை நாம் நினைக்கும் பொழுதும் சிந்திக்கும் பொழுதும் இறைவன் குருத்துவத்தை ஏற்படுத்திய ஒரு நாள். அந்த குருத்துவத்தின் வாயிலாக இறைவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்ற ஒரு நாளாக நமக்கு அறிகின்றது. குருத்துவத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கின்றோம். குருத்துவம், பழைய ஏற்பாட்டில் குருத்துவம் என்பது ஒரு சடங்கு குருத்துவமாகவே இருந்தது. லேவிய குருக்கள், அன்றைய காலகட்டங்களில் லேவிய குருக்கள் 3 விதங்களில் குருத்துவ பணிகளை செய்தனர். ஒன்று, தாங்கள் வழிபட்ட கடவுளுக்கு பலிகள் செலுத்த அல்லது வழிபாடு செலுத்த அவர்கள் முன்வந்தார்கள் பழைய ஏற்பாட்டில் லேவிய குருக்கள். இரண்டாவது, கடவுள் தரும் செய்திகளை மக்களுக்கு எடுத்துரைக்க அந்த குருக்கள், பழைய ஏற்பாட்டில் உள்ள குருக்கள் முன்வந்தார்கள். மூன்றாவதாக, கடவுள் மானிட உறவுகளை பற்றிய பல்வேறு விதிமுறைகளை இந்த குருக்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். அன்றைய காலத்து குருக்கள், உதாரணமாக ஆரோன், எலியாசர், எலியா, சதோக் என்பவர்கள் பழைய ஏற்பாட்டில் மிக முக்கியமான குருக்களாக கருதப்பட்டன. அவர்கள், அது பழைய ஏற்பாட்டு குருத்துவம். புதிய ஏற்பாட்டில் இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில் குருக்கள் இருந்தார்கள்.
நமக்கு தெரியும், பாலஸ்தீனம் நாடு இயேசு வாழ்ந்த காலகட்டங்களில் ரோமை காலனியின் ஆதிக்கத்தில் இருந்தது. ஏரோதேய அடக்குமுறைக்கு உட்பட்டு இருந்தது. அந்த காலகட்டங்களில் 80% மக்கள் ஏழை எளியவர்களாக இருந்தனர். யார் அந்த ஏழை எளியவர்கள்? வரி தண்டுபவர்கள், பாவிகள், சமாரியர்கள், பிற இனத்தவர்கள் என்று 80% மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் இருந்தனர். இந்த 80 பேரை பயன்படுத்தி 20% மக்கள் வசதியுடன் வாழ்ந்தார்கள். இவர்களை உயர்குடி மக்கள் என்று கூறுவார்கள். இவர்கள் வேறு யாரும் அல்ல, குருக்கள், பரிசேயர், சதுசேயர் என்பவர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருந்தனர். அன்பானவர்களே, ஆனால் இயேசுவினுடைய வாழ்வும் இயேசுவினுடைய போதனைகளும் எவ்வாறு இருந்தது என்றால், அன்பு, இரக்கம், நீதி, சமத்துவம் என்ற கொள்கைகளை அடிப்படையாக கொண்ட ஒரு இறை ஆட்சியை உருவாக்குவதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய லட்சியமாக இருந்தது. அதற்கு 2 உதாரணங்கள் நம்முடைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்கலாம். ஒன்று, லூக்கா எழுதிய நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 25 முதல் 37 உள்ள இறை வாக்கியங்கள். இயேசு கூறிய நல்ல சமாரியனின் அந்த உவமையை அதை நான் சொல்ல விளையவில்லை. நம் எல்லோருக்கும் தெரியும் நல்ல சமாரியனுடைய உவமை. அதிலேயே 2 பேர், குருவும் அந்த லேவியரும், அந்த கதையிலிருந்து புறக்கணிக்கப்படுகின்றார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமாரியன் அன்புடன் அந்த அடிபட்டவரை பராமரிக்கின்றார், அன்பு செய்கின்றார். இந்த செயல் அன்றைய குருக்களுக்கு ஒரு சவாலாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர் அந்த 2 பேரையும் என்று சொல்கிற குருவும் லேவியரும் இவருக்கு உதவி செய்யவில்லை. பெரிய சவாலாகவே இருந்தது. 2வது கட்டம், மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 15 முதல் 19 வரை உள்ள இறை வாக்குகளை வாசிக்கும் பொழுது, எருசலேம் தேவாலயத்தில் அரங்கேறிய நிகழ்வை பற்றி நமக்கு தெரியும். ஆண்டவர் இயேசு எருசலேம் தேவாலயத்தில் வழிபட செல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கின்றது? அவருடைய இறை ஆலயத்தை ஒரு சந்தையாக மாற்றுகின்றார்கள். தேவாலயத்தில் இடம்பெற்ற விற்பனை கூடங்கள் சாட்டை பின்னி ஆண்டவர் அவர்களை அடிக்கின்றார். நாம் வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு அந்த நிகழ்வை பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அடிப்பது விற்பவர்களையோ அல்லது வாங்குபவர்களையோ அல்ல, அந்த விற்பனை கூடங்களை ஏற்படுத்திய, அதற்கு அனுமதி கொடுத்த அந்த குருக்களை அவர் சாட்டையால் அடிக்கின்றார் என்பதை நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எவ்வாறு அன்றைய குருத்துவ காலகட்டம் இருந்தது என்பதை. இயேசுவினுடைய குருத்துவம் அவ்வாறு அல்ல. அந்த காலகட்டங்களில் இருந்த குருத்துவத்தை அல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்பிய ஒரு குருத்துவம். கண்டிப்பாக கடவுள் மானிட உறவுக்கு குருக்கள் தேவைப்பட்டன. இயேசுவின் இறை ஆட்சியில் குருக்கள் தேவையா என்ற கேள்விகளை நாம் சில வேளையில் கேட்கலாம். எத்தகைய குருக்களை ஆண்டவர் இயேசு அவருடைய காலகட்டங்களில் அவர் விரும்பினார்? தான் வாழ்ந்த காலகட்டத்தில் உள்ள குருக்களை இயேசு ஒருபோதும் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர்கள் ஏதோ ஆலயத்தில் பலிகளை செலுத்தி மக்களிடம் இருந்து வணக்கங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுடைய சில நல்ல மரியாதைகளை பெற்றுக்கொண்டு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். அவர்களை இயேசு வெறுத்தார். ஏழைகளை ஒடுக்கும் குருத்துவ உணர்வுகளையும் அதற்கு இடம் தந்த குருத்துவத்தையும் ஆண்டவர் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் அடியோடு வெறுத்தார். அப்படிப்பட்ட குருத்துவத்தை. அப்படி என்றால் அன்பானவர்களே, இயேசு விரும்பிய குருத்துவம் என்ன? எப்படிப்பட்ட குருத்துவத்தை ஆண்டவர் இயேசு விரும்பினார்? எப்படிப்பட்ட குருத்துவத்தை இன்று நாம் வாழ்கின்றோம் என்பதை சற்று சிந்திக்க வேண்டும். இதை புதிய ஏற்பாடு மிக தெளிவாக கூறுகிறது. எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை, 10ஆம் அதிகாரம் 5 முதல் 10 வரை உள்ள இறை வார்த்தைகள் இயேசுவினுடைய குருத்துவத்தை பற்றி கூறுகின்றது. இயேசு ஒரு தலைமை குரு என்றே மேன்மை பெற்றவராய் அறிமுகப்படுகின்றார். புதிய ஏற்பாட்டிலேயே நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு லேவிய குடும்பத்தில் பிறக்கவில்லை என்றாலும் அவர் ஒரு குருவாகவே கருதப்பட்டார். ஆண்டவர் இயேசு இறைவனுக்கு பலிகளும் காணிக்கைகளும் செலுத்தவில்லை. மற்ற குருக்களை போல ஆடுகளையோ மாடுகளையோ காய்கறிகளையோ பறவைகளையோ இவையெல்லாம் காணிக்கைகளாக ஆண்டவர் செலுத்தவில்லை. இருப்பினும்
தனது இறையாட்சியில் தன்னையே பலியாக்கி தனது பரம தந்தைக்கு தந்த அர்ப்பணத்தில் தான் அவரது குருத்துவம் அடங்கி உள்ளது. தன் வாழ்க்கையே ஒரு பலிப்பொருளாக கடவுளுக்கு அளித்த ஒரு ஒப்பற்ற குருத்துவம் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய குருத்துவம். அன்பானவர்களே, இதுவே சீடத்துவ குருத்துவம். ஆண்டவர் இயேசு என்று ஒரு சடங்குகள் நிறைந்த ஒரு குருத்துவத்தை எதிர்பார்க்கவில்லை. சீடத்துவம் அல்லது பணிக்குருத்துவத்தை அவர் எதிர்பார்க்கின்றார். அன்பானவர்களே, அவ்வாறு நாம் இதை சிந்திக்கும் பொழுது சீடத்துவ குருத்துவம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? இந்த சீடத்துவ குருத்துவம் வாயிலாக ஆண்டவர் அந்த குருக்களிலிருந்தும் அல்லது அந்த சமூகத்திலிருந்தும் என்ன கேட்டுக்கொள்கின்றார் என்பதை நாம் சற்று கவனிக்க வேண்டும். சீடத்துவ குருத்துவம் 6 குணங்களை உடையது. ஒன்று, இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் சீடத்துவ குருத்துவம். தான் அழைத்த சீடர்கள் தம்முடன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று ஜெபித்தார் ஆண்டவர். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வரை உள்ள இறை வார்த்தைகளை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் எதற்காக ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை அழைத்தார்? தம்மோடு இருக்கவும், அனுப்பப்படவும், நோய்களை குணமாக்கவும். அந்த 3 விஷயங்களை ஆண்டவர் கூறும் பொழுது முதல் முறையாக கூறுவது என்ன? தம்மோடு இருக்கவும். அதுவே சீடத்துவ குருத்துவத்தின் முதலாவது பண்பு. அவ்வாறு இன்று அருள்பொழிவு பெறப்போகின்ற திருத்தொண்டர் வினு அவர்கள் அழைக்கப்படும் பொழுது எல்லா பணிகளையும் விட அனுப்பப்படுவதும் அல்லது நோய்களை குணமாக்கப்படுவதும் அது எல்லாம் 2 அல்லது 3வது கட்டம் என்று கூறலாம். குருத்துவம் அல்லது குருக்கள் மற்றும் துறவிகள் முதல் முறையாக எதற்கு அழைக்கப்படுகின்றார்கள் என்றால் ஆண்டவரோடு இயேசுவுடன் ஒரு இணைந்த ஒரு வாழ்வு. சீடர்களை அழைத்து திருத்தூதர்களாக நியமித்த பொழுது இது ஒரு இன்றியமையாத ஒன்றாக ஆண்டவர் 12 சீடர்களுக்கும் கற்பித்தார். நமக்கு தெரியும், ஆண்டவரிடத்திலிருந்து விலகிய பொழுது யூதாஸ் இஸ்காரியோத்திற்கு என்ன ஆனது? ஆண்டவரை காட்டிக் கொடுத்தார். ஆண்டவரிடத்திலிருந்து மாறிய பொழுது நம்முடைய பேதுருவுக்கு என்ன ஆனது? ஆண்டவரை மறுதலித்தார். அவ்வாறு ஆண்டவரிடத்திலிருந்து அந்த தொடர்பை நாம் துண்டிக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவருடைய எண்ணங்கள் போல அல்ல, நம்முடைய எண்ணங்கள் இருக்கு. ஆகவே இன்றைய சீடத்துவ பணிக்குருத்துவத்தின் முதல் குணம் இயேசுவோடு இருக்க வேண்டியதே. இதற்கு தேவை இயேசுவை போல பரமபிதாவோடு இணைந்து இருப்பது. அது ஜெபத்தின் வாயிலாக ஆண்டவர் இயேசு செய்தார். அவ்வாறு ஜெபத்தின் வழியாக ஆண்டவரோடு இணைந்திருப்பது. இக்குருக்கள் தங்கள் ஒப்பு கொடுக்கும் நற்கருணை பலியில் முழுமையாக தன்னையே ஒப்பு கொடுக்க இறைவன் என்று குருக்களை, குறிப்பாக சகோதரர் வினு அவர்களை அவர் அழைக்கின்றார். இரண்டாவது, சீடத்துவ குருத்துவத்தின் 2வது பண்பு திருச்சபையுடன் ஒன்றிப்பு. ஒன்றாக திருச்சபையோடு இருப்பது. நமக்கு தெரியும், இயேசு நிலைநாட்ட வந்த இறை ஆட்சியின் பிரதிபலிப்பே திருச்சபை. அந்த திருச்சபை 12 சீடர்களுடைய தலைமையில் விளங்க வேண்டும். அது ஒரு கூட்டாக இருக்க வேண்டும், ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் ஆசீர் பெற்றார். அந்த 12 சீடர்களுடைய ஒரு ஒன்றிப்பு, ஒரு கூட்டமைப்பே இன்று திருச்சபை. குறிப்பாக யூதாசும் பேதுருவும் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினாலும் அந்த சீடர்கள் அல்லது ஆண்டவர் அவர்களுடைய சீடர்களாகவே அவர்களை கருதி கொண்டார்கள். இன்றைய காலகட்டத்தில் குருக்களும் இயேசுவோடு ஒன்றித்து வாழும் ஒரு குணம் தேவைப்படுகிறது. திருச்சபையோடு இணைந்து நிற்க வேண்டும். திருச்சபை மறைமாவட்டம் அந்த குருக்களின் கூட்டு. ஏனென்றால் இன்று முதல் சகோதரர் வினு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. அம்மா அப்பா இருக்கின்றார்கள், சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்கள். ஏதாவது தேவை என்றால் அவர் சென்று வருவார். ஆனால் அவருடைய நிரந்தரமான குடும்பம் கூட்டு குடும்பமாகிய குருக்களின் கூட்டுறவு. குறிப்பாக தக்கலை மறைமாவட்டத்தினுடைய குருக்களின் கூட்டுறவில் அதிகாரபூர்வமாக இன்று முதல் அவர் சேர்க்கப்படுகின்றார். அதனால குடும்பம் அல்ல இவருக்கு எல்லா ஊக்குவித்தலும், இவருடைய வளர்ச்சிக்கு செய்ய வேண்டிய வழிமுறைகள் திருச்சபை செய்கின்றது. அதுவும் மறைமாவட்டத்தின் மூலமாக அது செய்கின்றது.
அதற்காக அந்த குருக்களோடும் திருச்சபையோடும் அதிகாரிகளோடும் இணைந்து அவர் செயல்பட போகின்றார். இதுவே சீடத்துவ குருத்துவம். இதுவே சீடத்துவ குருத்துவம். இது ஒரு சடங்கு குருத்துவம் அல்ல, சீடத்துவ குருத்துவம். மூன்றாவது சீடத்துவ குருத்துவத்தின் பண்பு என்னவென்றால் நற்செய்தியில் ஆற்றுவதில் ஆர்வம் கொள்வது. அது மிகவும் இன்றியமையாத ஒன்று. இதை பணிக்குருத்துவத்தில் நற்செய்தி ஆற்றுவது என்பது இன்றியமையாத மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுவது. இயேசு கிறிஸ்து இறை ஆட்சியின் செய்தியை ஏழை எளிய மக்களின் வாழ்வில் ஏராளமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. அவர் சுகமளித்தார், தீய சக்திகளை அப்புறப்படுத்தினார், அன்பு, இரக்கம், நீதி என்ற மதிப்பீடுகளை கொண்ட செய்திகளை அவர் போதித்தார். இதுவே இயேசு கிறிஸ்துவினுடைய நற்செய்தி பணி. இயேசு யூத இனத்தை சேர்ந்தவர் இருந்தாலும் அவர் போதித்த பொழுது முக்கியமாக போதித்ததெல்லாம் யூத இனத்தை சாரா மக்களுக்கு, பிற இனத்தவருக்கு தன்னுடைய நற்செய்தியை அவர் பரப்பினார். இப்படிப்பட்ட நற்செய்தி பணி இந்த காலகட்டத்தில் நாம் நிறைவேற்ற வேண்டியது. இதுவே சீடத்துவ குருத்துவம் என்று கூறலாம். இயேசுவை அறியாதவர்கள் அவரை அறிந்து கொள்ள அருள் தந்தை வினு அவர்கள் அவருடைய ஒரு குருவாக செயல்பட போகின்றார். அதற்காக இந்த நற்செய்தி பணி ஆற்றுவதில் எல்லா குருக்களும் மிக அதிகமாக ஆர்வம் காட்ட வேண்டும். ஏழை எளியவர்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களில் ஆர்வம் காட்ட வேண்டும். கல்வி, மருத்துவம், சமூக நலன்கள், நீதிக்கான செயல்பாடு, இவைகளிலெல்லாம் குருக்கள் அதிகமாக ஈடுபாடு காட்ட வேண்டும். அதற்காகவே ஒரு குருவானவர் திருநிலைப்படுத்தப்படுகின்றார். நான்காவதாக பணிவிடை மனப்பான்மை ஒரு குருவிற்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். இதுவே சீடத்துவ குருத்துவத்தினுடைய நான்காவது பண்பு, பணிவிடை மனப்பான்மை. தொண்டு ஏற்க அல்ல, தொண்டு புரியவே வந்தேன் என்று சொன்ன ஆண்டவருடைய குருக்கள் நாங்கள். குறிப்பாக அருள் தந்தை வினு அவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரோடு இணைந்திருக்கின்றவர்கள், அவரை அடுத்து அறிகின்றவர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தொண்டு ஏற்க அல்ல, தொண்டு புரியவே வந்திருக்கின்றேன் என்ற ஒரு சிந்தை. அவர்களுக்கு கடினமானால் ஏன் நாமே செய்து விடுவோம் என்று தானாகவே முயற்சி செய்து எல்லாவற்றையும் செய்பவர் அருள் தந்தை நம்முடைய வினு அவர்கள். அவர் வாழ்ந்த இடங்களில் எல்லாம், குறிப்பாக பயின்ற எல்லா கல்வி நிறுவனங்கள், இறையியல் கல்வி நிறுவனமானாலும், தத்துவயியல் கல்வி நிறுவனமானாலும், இளங்குருமடமானாலும், எல்லா அதிபர் தந்தையர்களும், அங்கு பணிபுரிகின்ற எல்லா அருள் பணியாளர்களும், இவருடைய நண்பர்களையும் எல்லோரும் இவரை அந்த மிக உன்னதமான ஒரு நிலையில் வைத்து பார்ப்பதுண்டு. இவருடைய மனித தன்மை, சகோதரத்துவம், அன்பு செய்யக்கூடிய விதம், உதவி, பிறருக்கு உதவி செய்தல், இவைகளை எல்லாம் ஒரு நல்ல பண்பு நிறைந்த ஒரு குரு மாணவர் என்ற ஒரு பெயரை அவர் படித்துக் கொண்டிருக்கின்ற ஒரு காலகட்டத்திலேயே அவர் பெற்றவர். அவ்வாறு இவருடைய வாழ்க்கையையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணி வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது, நான் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, இறைவனுடைய ஏராளமான ஆசீர்வாதங்கள் இவருக்கு இருக்கன என்று கூறலாம். நற்செய்தி பணியே தனது பணி என்று இருந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பணியை செய்கின்றவர்களே குருக்கள். இதுவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மைய பணியாக இருந்ததே இந்த நற்செய்தி பணி. பார்வையற்றோர் பார்வை பெறவும், கால் ஊனமிட்டோர் நடக்கின்றனர், தொழு நோயாளிகள் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகின்றது என்று லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 22 முதல் 30 வரை உள்ள இறை வாக்கியங்களில் வாசிக்க கேட்போம். தனது இரா உணவின் பொழுது இயேசு நற்கருணையை ஏற்படுத்தி தனது சீடர்களின் பாதங்களை கழுவி இவ்வாறு பணிவிடை ஏற்க அல்ல, பணிவிடை புரியவே வந்தேன் என்ற ஒரு பெரிய சிந்தனையை அவருக்கு கொடுக்கின்றார். இந்த இயேசுவின் பணி வாழ்வை பின்பற்றி வாழ்கின்றவர்கள் குருக்கள். அந்த குருக்களின் தொடர் நிலையில் எந்த அருள் பொழிவு பெறப்போகின்றார் நமது சகோதரர். அதுவே சீடத்துவ குருத்துவம். கடைசியாக அந்த சீடத்துவ குருத்துவத்தின் மேன்மை வெறுமை நிலை. வெறுமை நிலை. அன்று முதல் இன்று வரை, படித்தவர் முதல் பாமரர் வரை இயேசுவால் ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஈர்க்கப்படுகின்றனர்.
இயேசுவின் இந்த ஈர்ப்பு சக்திக்கு என்ன காரணம் என்று கேட்டால் ஆண்டவருடைய அந்த வெறுமை தன்மையே இதற்கு காரணம். அவருடைய வெறுமை தன்மைதான் அவருடைய மீட்புக்கு சக்தி கொடுத்தது. அவருடைய மாட்சியில், அவருடைய மாட்சிக்கு இந்த மீட்பு தன்மையே அருகாமையில் இருந்தது. நமக்கு தெரியும் எவ்வாறு இருந்தவர். ஆண்டவருக்காக தானாகவே இறங்கி வந்த பிலிப்பியர் எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 இறை வார்த்தைகளை நாம் வாசிக்கும் என்றால், கடவுளின் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாகும் நிலையை அவர் வலிந்து பெற்றிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவெடுத்து ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு அவர் கீழ்ப்படிந்தார் என்று விவிலியம் கூறுகின்றது. இயேசுவின் இந்த மானிட நிலை ஏற்பு அல்லது சாவு ஏற்பு அல்லது சிலுவை சாவு ஏற்பு அவர் காட்டிய கீழ்ப்படிதலில் இருக்கின்றன. இதுவே எல்லா குருக்களும் தங்களுடைய குருவாழ்வில் எடுத்துக்கொள்வதும் வாழ்ந்து கொள்வதும் ஏழ்மை மற்றும் கீழ்ப்படிதல். இயேசுவின் இந்த வெறுமை நிலை இன்றைய அன்பானவர்களே, இயேசுவினுடைய இறைவு நிலை இன்றைய குருத்துவத்திற்கு ஒரு பெரிய சவாலாகவே இருக்கின்றது. எப்படிப்பட்ட சவால் என்று பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும், உலக மாயைகளாலும் நுகர்வு கலாச்சாரத்தினாலும் கவர்க்கப்படுகின்றன இன்றைய குருக்களும். உங்களுக்கு தெரியும், நாம் நினைப்போம் பொதுநிலையர்கள் மட்டுமே இன்றைய காலகட்டத்தில் ஈர்க்கப்படுகின்றார்கள் இந்த நுகர்வு கலாச்சாரத்தில். ஆனால் குருக்களும் துறவிகளும் இப்படிப்பட்ட காலகட்டங்களில் ஈர்க்கப்படுகின்றார்கள். பல சோதனைகளுக்கு உள் அடக்கப்படுகின்றார்கள். இந்த காலகட்டங்களில் குருக்களும் அவர்களுக்காக அவர்களை புரிந்து கொள்வதிலும் அவர்களுக்காக ஜெபிப்பதிலும் பொதுநிலையினராகிய நாம் அல்லது இறை மக்களாகிய நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் இத்தகைய சோதனையிலிருந்து குருக்கள் தங்கள் குருத்துவத்தை தக்க வைக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கு இறைவனோடு இருக்கின்ற உறவை அவர்கள் பலப்படுத்த வேண்டும், சக்திப்படுத்த வேண்டும். அந்த சக்தி வேறு ஒரு இடத்திலும் இருந்தும் அல்ல, இறை மக்களாகிய உங்களிடத்தில் வருகின்றன. ஏனென்றால் ஒரு குருவானவர் அருள் பொழிவு பெற்று அனுப்பப்படுவது வேறு அவருடைய வீட்டிற்கு அல்ல, பங்குக்கு, மக்களுக்காக அவர் அவர் அருள் பொழிவு செய்யப்படுகின்றார், மக்களுக்காக அவர் அனுப்பப்படுகின்றார். அந்த மக்களே நீங்களே அவருக்கு எல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஊன்றுகோலாக இருக்க வேண்டும். அவருடைய சோதனை வேளையிலும் தளர்ச்சி வேளையிலும் மகிழ்ச்சி வேளையிலும் அவருக்கு உறுதுணையாகவும் பக்கபலமாகவும் இருக்க வேண்டியது நாம் ஒவ்வொருவரும். இப்படிப்பட்ட நிலையில் நாம் குருத்துவத்தை காண வேண்டும். இதற்காகவே ஆண்டவர் குருத்துவத்தை ஏற்படுத்தினார். அதனால் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய குருத்துவ அருள் பொழிவில் கலந்து கொள்ளும் பொழுது இந்த சிந்தனையோடும் உணர்வோடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறுவிய அந்த குருத்துவத்தில் பணியை ஏற்கவிருக்கின்ற நமது திருத்தொண்டர் வினுவிற்காக தொடர்ந்து ஜெபித்து இறை ஆசீர் நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த நிகழ்வுதனை இந்த பங்கிலே மிக அழகாக அரங்கேற செய்த பங்கு தந்தை செபி அவர்களையும் பங்கு பிரதிநிதி மன்றம் மற்றும் பங்கு மக்கள் எல்லோரையும் தக்கலை மறைமாவட்டமானது பெரும் மதிப்போடும் நன்றியோடும் நினைவு கூறுகின்றது. மிக அழகாக நீங்கள் இந்த விழாவினை, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் தயார் செய்திருக்கின்றீர்கள். உங்களுடைய பங்கிலிருந்து முதல் முறையாக ஒரு குருவானவர் உருவாகின்றார். அந்த பெருமை உங்கள் அனைவரையும் சாரும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இந்த பங்கிலிருந்து இன்னும் குரு மாணவர்களாக ஏராளமான பிள்ளைகள் வர வேண்டும். துறவிகளாக, அருள் சகோதரிகளாக மாணவிகள் அல்லது பிள்ளைகள் இன்னும் வர வேண்டும் என்ற ஒரு சிந்தனையும் மனதில் வைத்து இந்த வருகின்ற திருச்சடங்குகளில் கலந்து கொண்டு நாம் ஜெபிப்போம். நாம் அனைவரும் மகிழ்ச்சியுடனும் எதிர்பார்ப்புடனும் நின்று ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். இரக்கம் மிகுந்த தந்தையே, ஆறுதல் அளிக்கும் இறைவா, உம்மை நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்கள் மீட்பரும் பராமரிப்பாளரும் கொடைகள் அனைத்தும் வழங்குவோருமான உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். முழு உலகுக்கும் எல்லா சபைகளுக்கும் சமாதானத்தையும் ஒற்றுமையும்
நிலைத்தலையும் தர வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மெசிகாவின் சபை முழுவதற்கும் தலைவரான மார் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் சபையின் தலைவரும் தந்தையுமாகிய மார் வர்கீஸ் பேராயர், எங்கள் உயர் மறை மாவட்டத்தின் தலைவரான மார் ஜோசப் பேராயர், எங்கள் தலைவரும் தந்தையுமாகிய மார் ஜார்ஜ் ஆயர், அவர்களுடன் ஊழியர்கள் ஆகியோரின் நல்வாழ்வுக்காக ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் குறப்பட்டம் பெறுகின்றவருக்காக ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும் என்று மன்றாடுவோம். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். தன்னை தான் தாழ்த்தி சிலுவையும் எடுத்து அனுதினம் உம்மை பின்தொடரவும், அனைத்திற்கு மேலாக உம்மை தீவிரமாய் அன்பு செய்யவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். பிரம்மச்சாரியம் வழி முழுமையாக உம்மை தன்னை அர்ப்பணிக்கவும், ஏழ்மையின் உருவமான உம்மை பின்பற்றி எளிய வாழ்க்கை வாழவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் பணிந்து திருச்சபையில் தொண்டு புரியவும், உலகெங்கும் உமக்கு சான்று பகரவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். உமது சீடர்களின் அடையாளமான சகோதர தன்மையை வெளிப்படுத்தவும், அமைதியும் எளிமையும் வாய்ந்த உம்மிடமிருந்து படிக்கவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். நல்லாயனாகிய உம்மை போல மந்தைக்காக தன்னையே அர்ப்பணிக்கவும், உமது வாழ்க்கையை நிறைவாய் அனைவருக்கும் பகிர்ந்து அளிக்கவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். சிலுவையில் இறந்த உம்மை போதிப்பதில் பெருமை கொள்ளவும், உலகம் முழுவதும் உமது நற்செய்தியின் ஒளியை பரப்பவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். அனைவரையும் உம்மிடம் சேர்ப்பதற்காக அனைவருக்கும் அனைத்துமாக மாறவும், உலகிலானாலும் உலகை சாராமல் வாழ்க்கை நடத்தவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். காணாமல் போன ஆடுகளை தேடி கண்டுபிடிக்கவும், முதுமந்தையில் சேராதவர்களையும் நல்லாயனாகி உம்மை நோக்கி வழி நடத்தவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். கவலைப்படுவோருக்கும் துன்புறுவோருக்கும் நல்ல சமாரியனை போல இருக்கவும், நோயுற்றோருக்கும் இடுக்கண்படுவோருக்கும் விடுதலை அளிக்கவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். உமது பேரில் துன்புறப்படுத்தும் போது அதில் மகிழ்ச்சி அடையவும், உலகில் உமக்கு உகந்தவர்களை இறுதி வரை அன்பு செய்யவும். ஆண்டவரே சகோதரர் மேல் இரக்கமாயிரும். நாம் அனைவரும் நம்மையும் நம்மள் ஒவ்வொருவரையும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவுக்கும் ஒப்பு கொடுப்போம். எங்கள் ஆண்டவராகிய இறைவா, நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, இச்சகோதரருக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கின்ற மன்றாட்டுக்களை கேட்டருளும். நீருவடியாரின் பாதங்களுக்கு விளக்கும், பாதையில் வெளிச்சவுமாவீராக. திருச்சபையின் பணிகளில் மகிழ்வுறவும், உம்மீதுள்ள நம்பிக்கையில் இறப்பு வரை நிலை நிற்கவும் இவருக்கு அருளை பொழிந்தருளும். தந்தை மகன் தூயாவி ஆகிய இறைவா என்றென்றும். விண்ணுலகில் வீற்றிருப்பவரே, உம்மை நோக்கியே என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஆண்டவரே பணியாளர்களின் கண்கள் தன் தலைவியின் கதையினையும் பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனையும் நோக்கி இருப்பது போல, எம் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் நமக்கு இரங்கும்படி என் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆண்டவரே, எங்களுக்கு இரங்கும். அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம். இன்பத்தில் திளைத்திருப்போரின் வசைய மொழியாலும் இருமாத மனிதரின் பழி சொல்லாலும் எங்கள் ஆன்மா தளர்ச்சி அடைந்தது. ஆண்டவரே, தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமென்.
வீற்றிருப்பவரை உமை நோக்கிய என் கண்களை உயர்த்தியுள்ளேன். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. ஆண்டவராகிய இறைவா, விசுவாசிகளின் ஆத்மாக்களை முது மறைப்பொருளால் ஒளிமயமாக்கவும் ஆயத்தம் செய்யப்பட்டுள்ள விளக்குகளில் கற்பின் சுடர்கள் வெளிப்படையாக வீசவும் அனைவருடைய நன்மைக்காக எப்பொழுதும் கதிர்விரிக்கும் புகழ்ச்சிக்குரிய குருத்துவத்தின் ஒளியால் முன்னிலையில் தாழ்மையுடன் வணங்குகின்ற அடியாருடைய ஆத்மாவினை ஒளிமயமாக்கியருளும். தகுதியுடன் முது கொடைகளை ஏற்றுக்கொள்வதற்கும் ஒளிதரும் மாணிக்கம் போல முது ஒளியை வியத்தகு முறையில் ஏற்றுக்கொள்வதற்கும் அதிகாரபூர்வமாக அதனை பிறர் மேல் சிந்தவும் உமது அருளால் இவரை தகுதியுடோராக்கியருளும். குருத்துவ பணியை கனிவுடன் புரிவதற்கும் மறைப்பொருட்களை தூய்மையுடன் பரிமாறுவதற்கும் இவருக்கு அருள் பொழிவீராக. ஆன்மீக கொடைகளின் வள்ளலும் தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். குருத்துவ அருள் பொழிவை அடியான் மீது பொழிந்தருள்வதற்காக தூய் ஆவியார் விரைவாய் இறங்கி வர வேண்டும் என்று உள்ளம் கவரும் விதத்தில் பாடல் பாடப்படுகிறது. குருத்துவ நிலைக்கு ஒருவரை உயர்த்துவது திருச்சபையை பொறுத்தமட்டில் மிக முக்கியமான நிகழ்வு. குருவானவர் தமது கடமைகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான தூய் ஆவியின் கொடைகள் இவர் மீது பொழியப்பட வேண்டும் என்று வழிபாட்டு சமூகம் முழுவதும் இப்பாடலின் வழியாய் இறைவனை வேண்டுகிறது. நாம் அனைவரும் இணைந்து குருத்துவ அருள் பொழிவை பெறுபவர் நிறைவாய் இறை ஆசீர் பெற உருக்கமாய் இறைவனை வேண்டுவோம். கடவுள் சீடருமே வந்து வசித்தார் விரைவாது. ஆவியவர் தம் பக்தரிலும் ஆண்டவரே இறங்குகவே. செய்தியுரைத்திடவும் உயருற்றோரை தேற்றிடவும் வரமது பொழிவி அடியாதே. நல்கட்டும் பணியாளரிவர் ஞானஸ்நான உயிருத்தே. குருத்துவமென்னும் நிலையகவே
குருத்துவ அருள் பொழிவின் மிக முக்கியமான பகுதியில் நாம் நுழைகிறோம். ஆயர் முழந்தாளிட்டு தலைவணங்கிய பின் அதிகார சின்னங்கள் அணிந்து அருள் பொழிவு பெறுபவரின் அருகில் நிற்கின்றார். அருள் பொழிவு பெறுபவரோ முழங்காலில் நின்றவாறு தலைவணங்கி கைகளை வேண்டுதல் வடிவில் கண்களுக்கு மேலாக உயர்த்தி நிற்கின்றார். முழங்காலில் நிற்பது 2 நாணயங்களை பெற்றுக்கொள்வதை எடுத்து காட்டுகிறது. பலி ஒப்பு கொடுத்தல், பாவ மன்னிப்பு அளிக்கும் திருமுழுக்கு கொடுத்தல் ஆகியவற்றை 2 நாணயங்களும் குறிக்கின்றன. கைகளை கண்களுக்கு மேலாக உயர்த்தி பிடித்தல் தூய் ஆவியை அழைப்பதற்கும் ஆசீர் வழங்குவதற்கும் ஆன்மீக முறையில் மக்களை பிறக்கச் செய்து அவர்களை இறை உணர்வால் ஊட்டி வளர்த்தவும் தேவையான இறையருளும் அதிகாரமும் கிடைக்கப் பெறுவதை வெளிப்படுத்துகிறது. குருத்துவ அருள் பொழிவு பயபக்திக்குரியது, இறைத்தன்மை வாய்ந்தது. இம்மேன்மை மிகு குருத்துவம் கை வைத்தல் வழியாக அருள் பொழிவு பெறுபவரின் மீது நிறைவாக பொழிய வேண்டிய அருளை இறைவன் தமக்கு தர வேண்டுமென்று ஆயர் இறைவனை இப்போது வேண்டுகிறார். ஜெபிப்போமாக. சமாதானம் நம்முடனே. குறைகளை எப்பொழுதும் போக்குவராகிய நம் ஆண்டவர் இயேசு மெசிகாவின் அருள் தந்தையாகிய கடவுளின் ஆசீரோடும் தூய ஆவியின் ஆற்றலோடும் எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக. பயபக்திக்குரிய உன்னதமான இப்பணிவிடை பலவீனனாகிய என் கைகள் வழியாக நமது மீட்பிற்காக அவர் நிறைவேற்றவும் செய்வாராக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். குருத்துவ அருள் பொழிவு வழிபாட்டின் மிகவும் முக்கியமான பகுதிக்குள் நாம் இப்பொழுது நுழைகிறோம். இதில் 2 கைவைத்தல் மன்றாட்டுகள் உண்டு. முதல் கைவைத்தல் மன்றாட்டு இப்பொழுது நடைபெறுகிறது. ஆயர் இடது கையை வேண்டுதலின் அடையாளமாய் விண்ணை நோக்கி உயர்த்துகிறார். தூய் ஆவி விண்ணினின்று இறங்கி வர வேண்டும் என்பதே இதன் பொருள். வலது கையை அருள் பொழிவு பெறுபவரின் தலை மீது வைக்கிறார். தூய் ஆவி இறை கொடைகளை இவ்வடியான் மேல் பொழிய வேண்டும் என்பதே இதன் பொருள். இவ்வேண்டுதலின் முடிவில் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் என கூறி அருள் பொழிவு பெறுவரின் மீது ரூஸ்மா அதாவது அருள் பொழிவு செய்கிறார். நல்லவராகிய எங்கள் இறைவா, இரக்கம் நிறைந்த எங்கள் அரசரே, முது சொல்லற்குரிய கருணையாலும் முது திருச்சபையின் அடிக்கொலைகளில் அருள் கொடைகளின் இணைப்பணியாளராக நீர் என்னை நியமித்துள்ளீர். இது உம்முடைய தூய மறைப்பொருட்களின் பணிவிடைக்காக ஆத்ம ஊழியத்தின் நாணயங்களை மது திருப்பெயரால் நான் வழங்க வேண்டும் என்பதற்காகவே. ஆண்டவரே, குருத்துவ பணிவிடைக்கான கை வைத்தல் வழியாக எங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள திருத்தூது மரபின்படி மது திருச்சபையின் தேர்ந்தெடுக்கப்பட்ட குருத்துவத்திற்காக இவ்வடியாரை உமது திருமுன்னிலையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். தூய ஆவியின் அருள் கொடை இவரில் இறங்கி வந்து முதுவரே மகனின் இரக்கத்தாலும் ஆசியாலும் இவரிடம் ஒப்படைக்கப்படுகின்ற குருத்துவ பணி நிறைவேற்ற இவரை நிறைவுள்ளவராக்கியருளும். உமக்கும் உமது நேச மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சியும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம். இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். இறை மக்களுக்கு பணிபுரிவதற்காகவே குருவானவராக அருள் பொழிவு பெறுவது. இவருக்காக இறைவனை வேண்ட உயர் திருத்தொண்டர் இறை சமூகத்தை வேண்டுகிறார். இப்போது நாம் அனைவரும் இவருக்காக உருக்கமாக ஜெபிப்போம். உன்னதங்களே நோக்கி உங்கள் கண்களை உயர்த்தி இரக்கமிகுந்த இறைவனிடம் இரக்கத்திற்காக மன்றாடுங்கள். இறைவனின் சபையில் குருத்துவ திருநிலையை பெறுவதற்காக ஒப்படைக்கப்பட்டுள்ள சம்சானா வினு ஜோசப் என்பவருக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆயர் தொடர்ந்து செல்வது பணிக்குருத்துவ அருள் பொழிவின் 2வது கைவைத்தல் மன்றாட்டு. உண்மை மறையை எடுத்துரைக்கவும் நோயாளிகள் மீது கை வைத்து அவர்களை குணப்படுத்தவும் பாவ மன்னிப்பு கொடுக்கவும் வேண்டிய அதிகாரம் அருள் பொழிவு பெறுபவருக்கு கொடுக்க வேண்டும் என்று ஆயர் இறைவனை வேண்டுகிறார்.
பிறகு அவர் தமக்கு கிடைத்த ஆயருக்குரிய அப்போஸ்தலிக் அதிகாரத்தை பயன்படுத்தி அருள் பொழிவு பெறுபவரின் தலையில் சிலுவை அடையாளம் வரைந்து அவரை இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, வானவும் பூமியும் அவற்றுள்ள அனைத்தும் படைத்தவரே, நீர் திருச்சபையை தேர்ந்தெடுத்து அதில் தூயவர்களுடைய நிறைவுக்காகவும் பணிவிடை நடைபெறுவதற்காகவும் சபை என்னும் மறை உடலை கட்டியெழுப்பவும் இறைவாக்கினர், திருத்தூதர், போதகர், குருக்கள் ஆகியோரை ஏற்படுத்தினீரே. படைகளின் ஆண்டவராகிய இறைவா, அனைத்துலக அரசரே, உமது இவ்வடியாரை கடைக்கண் பார்த்தருளும். தூய ஆவியின் உடனிருப்பு வழி இவ்வடியாரை தூய்மையான தேர்தலால் வேறுபடுத்தப்படவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீராக. உண்மையான இறை வார்த்தைகளை போதிப்பதற்கான வரத்தை இவருக்கு கொடுத்தருளும். ஆண்டவரே, எல்லாம் அல்ல இறைவா, நோயாளிகள் மீது கைகளை வைத்து அவர்களுக்கு குணமளிக்கவும் திருச்சபையில் உமது மன்றாட்டுகளும் நன்றி பலிகளும் ஒப்பு கொடுத்து கொண்டு மாசற்ற இதயத்துடனும் தூய மனசாட்சியுடனும் உமது தூய மதுபகாவில் பணிபுடை புரியவும் ஆண்டவராகிய உமது திருமகனின் இறை இயல்பில் பங்கு வருவதற்கு உமது அருளால் அழைக்கப்பட்டவர்களின் ஆன்மீக பிறப்பிற்காக பாவ மன்னிப்பளிக்கும் திருமுழுக்கு தொட்டியை உமது இரக்கத்தின் ஆற்றலால் ஆசீர்வதிக்கவும் உம்மக்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கவும் திருச்சபையின் பெயரால் திருமணத்தை ஆசீர்வதிக்கவும் உமது திருச்சபையின் மாட்சிக்காக தூய கத்தோலிக்கா சபையின் பிள்ளைகளை தூய பண்புகளால் அணி செய்யவும் இவர் திருமுன் இவர் புரிகின்ற மாசற்ற பணிவிடைக்கு பரிசாக வரவிருக்கும் உலகில் இவர் முகமலர்ச்சியுடன் இருக்கவும் உமது ஒரே மகனின் அருளும் ஆசீரும் வழியாக முதுமாட்சிமிக்க பயபக்தியூட்டும் மரியணையின் முன் எதிர்பார்க்க நிற்கவும் இவரை குருத்துவத்திற்காக தேர்ந்து கொள்வீராக. உமக்கும் உமது நேச மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சியும் வணக்கமும் நன்றியும் ஆராதனையும் நாங்கள் ஒப்பு கொடுக்கின்றோம், இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். இதுவரை திருச்சபையின் திருத்தொடராக அல்லது டீக்கனாக இருந்த வினு டி ஜோசப் அப்போஸ்தலிக்க கைவைத்தல் வழியாக இப்பொழுது மெஸ்ஸியாவின் குருத்துவத்தில் பங்கு பெற்று குருவாக மாறியிருக்கிறார். அவர் இனி டீக்கன் வினு டி ஜோசப் அல்ல, அருள் தந்தை வினு டி ஜோசப். இதுவரை அவர் அணிந்திருந்தது திருத்தொண்டரின் திருவுடைகள். இப்போது ஆயர் அவருக்கு அருள் பணியாளர்களுக்குரிய திருவுடைகளை அணிவிக்கிறார். பூமியில் உமது வாழ்நாள் முழுவதும் குறையின்றி ஆர்வத்துடனும் புனிதத்துடனும் தமக்கு உகந்தவராகும்படி நம் ஆண்டவராகிய இறைவன் நீதியின் ஆடையை என்றைக்குமாக உம்மை அணிவிப்பாராக. இறை வார்த்தையை எடுத்துரைக்க அதிகாரப்படுத்துவதே குருத்துவம். அதை உணர்த்தும் விதமாய் ஆயர் நற்செய்தி நூலை புதிய குருவுக்கு வழங்குகின்றார். தொடர்ந்து ஆயர் புதிய குருவின் நெற்றியில் முத்தமிட்டு அவரோடு உள்ள தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். வழியும் உண்மையும் வாழ்வுமான நம் ஆண்டவர் இயேசு மெசிகாவின் நற்செய்தியை நீ அறிக்கையிடு. நற்செய்தியின் ஈசோ முது ஆற்றலின் உறைவிடவும் ஈசோவின் நற்செய்தி முது வாழ்க்கை சட்டவுமாக இருக்கட்டும். திருச்சபையின் குருத்துவ பணிவிடைக்காக வினு ஜோசப் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் என்றைக்குமாக வேர்திரிக்கப்பட்டு தூய்மைப்படுத்தப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு நிறைவுள்ளவராக்கப்பட்டுள்ளார். சபையில் இறைப்பணிக்காக நம்மிலிருந்து ஒருவர் தனிப்பட்ட அழைப்பை பெற்று அருள் பொழிவு பெற்றுள்ளார். அவருக்கு இறைவனின் அருள் நிரம்ப கிடைக்க ஆயரும் சபை சமூகமும் ஜெபிக்கின்றது. இந்நேரத்தில் புதிய குரு அர்க்கதியாக்கோனால் அழைத்து செல்லப்பட்டு
முதலில் பலிபீடத்தின் வலப்பக்கத்திலும் பிறகு இடப்பக்கத்திலும் முத்தமிட்டு அதன் பின் ஆயரின் முன் முழந்தாளிட்டு ஆயரின் ஆசி பெறுகின்றார். ஆண்டவரை உண்மையாய் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கின்றார். காண்மிக நாணயமா அடியார் காண்மிக நாணயமா உன் கொடை பெற்றவர் மேல் மிகவும் உன் துணை அதுவே ஆண்டவரை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார். ஆண்டவர் தம்மிடம் பற்றி கொள்ளும் அனைவரையும் பாதுகாப்பார், பொல்லார் அனைவரையும் அழிப்பார். அடியார் காண்மிக நாணயமா அடியார் காண்மிக நாணயமா கற்றாங்கிய லிசியாவே உன் கொடை பெற்றவர் மேல் மிகவும் உன் துணை அதுவே தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் மகிமை ஆதி முதல் என்றென்றும் ஆமேன். நாங்கள் நடக்கும் வழியெல்லாம் குந்தம் மறைவா வல்லமையா நீரே ஒளிமயமாக்கிடுவே மெசியாவே. அனுதின செயல்கள் ஒவ்வொன்றும் நீரே கனிவோடு காக்கின்றே. ஆராதித்து வணங்கும் அடியாரே வருவோம் மெசியாவே. ஆண்டவரை உண்மையாய் நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அவர் அண்மையில் இருக்கிறார். நாங்கள் உம்மை அழைக்கின்றோம், கிருபையும் இரக்கமும் ஆண்டவரே கருவூலத்திலிருந்து வரும்
நாங்கள் அறிவோம் சர்வேசா, நீரே பாவம் பொறுப்பவரும். நாங்கள் அறிவோம் சர்வேசா, நீரே பாவம் பொறுப்பவரும். வருபவையாம் காப்பவரும், கருணை உள்ளம் கொண்டவரும். நாங்கள் உம்மை அழைக்கின்றோம். தமது பணிக்காக உம்மை ஏற்றுக்கொண்ட மெசியா, நீதியின் பணிக்காக உம்மை என்றென்றும் நிறைவுள்ளவராக்குவாராக. நமது உள்ளங்களை கொள்ளை கொள்ளும் அழகான ஒரு நிகழ்ச்சி இப்பொழுது அரங்கேறப் போகிறது. இத்திருவழிபாட்டில் கலந்து கொண்ட குருக்கள் அனைவரும் புதிய குருவை முத்தமிட்டு தங்களது அன்பான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார்கள். தங்கள் சமூகத்தில் புதிதாக சேர்க்கப்பட்ட இந்த புதிய குருவிற்கு அன்பு, அடைக்கலம் ஆகியவற்றை இதன் மூலமாக வாக்களிக்கின்றார்கள். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே 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 அஞ்சாதே. தனிமையானுள்ளம் தவித்திடும் போதும் மகனே பதறாதே. மகனே பதறாதே மகனே பதறாதே. சோதனை பகையுன்னை சூழ்ந்திடும் போதும் மகனே கலங்காதே. மகனே கலங்காதே மகனே கலங்காதே. காக்கும் தெய்வம் இயேசுவும் என்னை காலவும் காத்திடுவார். காக்கும் தெய்வம் இயேசுவும் என்னை காலவும் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே
அன்னையாருள்ளம் தவித்திடும் போது மகனே பதறாதே. மகனே பதறாதே, மகனே பதறாதே. சோதனை பல உன்னை சூழ்ந்திடும் போது மகனே கலங்காதே. மகனே கலங்காதே, மகனே கலங்காதே. காக்கும் தெய்வம் இயேசு உன்னை காலமும் காத்திடுவார். காக்கும் தெய்வம் இயேசு உம்மை காலமும் காத்திடுவார். யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே, 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 அஞ்சாதே. அஞ்சாதே, 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 அஞ்சாதே. யார் உன்னை கைவிட்ட போதும் நான் உன்னை கைவிட மாட்டேன். அஞ்சாதே, 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 அஞ்சாதே. அஞ்சாதே, 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 எங்கள் ஆண்டவராகிய இறைவா, விண்ணவர்களிடமிருந்து துதியும் மன்னவர்களிடமிருந்து புகழ்ச்சியும் வானத்திலும் பூமியிலும் நீர் படைத்த அனைத்து நின்றும் ஆராதனையும் ஆட்சியும் உமக்கு உண்டாவதாக. எங்கள் வாழ்வின் உறைவிடமும் எங்கள் இனத்தை செழிப்புடைய செய்பவரும் நீரே. தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். எங்கள் ஆண்டவரே, எங்கள் இறைவா, நாங்கள் வாழ்நாள் முழுவதும் தூய்மையுடனும் உமக்கு பணிவிடை புரிய எங்களது மனசாட்சியை மாசின்றி காத்தருளும். வலுவற்ற எங்களை வலுப்படுத்தி அருளும். தந்தை மகன் தூயாவியாகிய இறைவா என்றென்றும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்கள் கடன்காரர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் கடன்களையும் பாவங்களையும் மன்னித்தருளும். எங்களை சோதனையில் விடாதையும் தீயாவிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்கவும். தொடர்ந்து வருவது வேண்டுதல் ஜெபங்கள். புதிய குருவிற்கு ஏராளமான ஆசிரியர்கள் கிடைக்க தூய கன்னிமரியாள், அப்போஸ்தலர்கள், நமது தந்தையாகிய மார் தோமையார், கீழ்த்திசை திருச்சபை தந்தையர்கள், வேத சாட்சிகள், புனிதர்கள் ஆகியோரின் பரிந்துரைகளுக்காக 1000 குருக்களும் இப்பொழுது ஜெபிக்கின்றார்கள். ஆண்டவரே, தூயவர் அனைவரின் வேண்டுதலால் அனைத்து நன்மையும் அருளும் நிறைந்து உமது தூய விண்ணக வீட்டிலிருந்து உமது ஆசீர்வாதத்தினுடையவும் இரக்கத்தினுடையும் உதவியினுடையவும் ஆராதனைக்குரிய மூவர் இறைமையின் அறிவு கட்டா புகழ்ச்சிக்குரிய ஆற்றலை வலுவற்றுள்ளாக மக்கள் மீது பொழிந்தருளும். தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும். ஆண்டவரே, வெற்றி வாக்கை சூடிய சிலுவையின் மாபெரும் மாற்றிலும் உதவியும் எங்களுக்கு கிடைப்பதாக. தூய கன்னியும் ஆசி பெற்ற அன்னையும் அருள் நிறைந்தவரும் பேர் பெற்றவருமாகிய மரியாவின் மன்றாட்டும் நீதிமானாகிய மார் யோசப்பினுடையவும் திருமுழுக்கு யோவானுடையவும் வேண்டுதலும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும். திருத்தூதர்களுடையவும் நற்செய்தியாளர்களுடையும் மன்றாட்டுகளும் படைப்பில் அமைதியே விதைக்கின்றவர்களுடையவும் நீதியினுடையவும் தூய்மையினுடையவும் அறிவிப்பாளர்களான புகழ்பெற்ற வீரர்களின் வேண்டுதல்களும்
எப்பொழுதும் நம்முடன் இருப்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும். பாரத மண்ணின் திருத்தூதரம் எங்கள் தந்தையுமாகிய மார்த்தோமாவின் உறுதியான நம்பிக்கையும் மறைபரப்பார்வம் எங்களுக்கு எப்பொழுதும் தூண்டுதலாவதாக. தந்தை மகன் தூயாவியாக இறைவா என்றென்றும். முதல் மறை சாட்சியான மாரஸ்தபானோஸ் கிகிசே தந்தையர்களான மாரத்தாய் மார்மாரி ஆகியோருணையவும் மார் யாக்கோபு மார் ஜார்ஜியார் மார் குரியாக்கோஸ் மற்ற மறை சாட்சிகள் மார் எப்ரேம் ஏனைய நேர்மையாளர்கள் மற்றும் தூயவர்கள் அனைவருடையவும் எங்கள் திருச்சபையின் முக்தி பெயர் பெற்றவர்களுடையவும் பாதுகாவலும் மன்றாட்டும் எங்களுக்கு துணை நிற்பதாக. தந்தை மகன் தூய ஆவியாக இறைவா என்றென்றும். தொடர்ந்து வரும் ஆயரின் ஆசிர் ஜெபத்துடன் குறிப்பிட்ட முழங்குதல் வழிபாடு நிறைவு பெறுகிறது. தலைவணங்கி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். அனைத்திற்கும் ஆண்டவராகிய இறைவா, தமது அளவற்ற அருளால் உம்மை நிறைவுள்ளவராக்குவாராக. தமது இல்லத்தில் தகுதியுடன் ஆட்சி புரிய அவர் உம்மை ஆற்றல் படுத்துவாராக. குருத்துவத்தின் மேன்மை மிகு முத்திரை குத்தப்பட்ட உமது இதயத்தை என்றும் தூய்மையில் பாதுகாப்பாராக. தமது இல்லத்தில் வாழ்பவர்களுக்கு அவருடைய விருப்பம் போல் பணிவிடை புரிய உமக்கு இயல்வதாக. உமக்கு வழங்கப்பட்டுள்ள தாலந்துகள் பெருக்கிய பின் அவருடைய திருவருகையின் மேன்மை மிகு நாளில் அவற்றின் மேல் உமக்கு அவர் அதிகாரம் அளிக்கவும் செய்வாராக. குருத்துவத்திற்கான அழைப்பை உய்த்துணர உமக்கு உதவி செய்த அனைவரையும், குறிப்பாக உமது பெற்றோரை இறைவன் ஆசீர்வதிப்பாராக. இன்றைய திருவழிபாட்டில் பங்கேற்ற அனைவரையும் நல்லவராகிய இறைவன் அருள் கொடைகளால் நிரப்புவாராக. இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும். தன்னை குருத்துவ அருள் பொழிவு செய்த ஆயரோடு தனக்குள்ள இதயபூர்வமான நன்றியை தெரிவிப்பதற்காக புதிய குரு அருள் தந்தை வினு டி ஜோசப் ஆயருக்கு எரியும் திரியை கொடுக்கிறார். இதை எரிகின்ற திரி வழியாக தன்னுடைய குருத்துவ வாழ்க்கை இறை மக்களுக்கு சேவை செய்வதற்கான பலியின் வாழ்வு என்றும் வெறுமையாக்குதலின் வாழ்வு என்றும் அவர் அறிக்கையிடுகிறார். திருப்பலியில் என்னை தந்திடுவே, நான் திருமகனின்